சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே மாட்ட போறாங்க. ரோகிணிக்கு எப்பவுமே ஒரு தலைகணம் ரொம்பவும் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதுல அவங்க மாட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றாங்க அவங்க ரொம்பவும் அசால்ட்டா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஏதோ ரொம்ப பெரிய ஆளு. மத்தவங்க எல்லாருமே அவங்க முன்னாடி ரொம்ப ரொம்ப சின்ன ஆளுங்க தான். அப்படின்ற நினைப்பு அவங்களுடைய மனசுல ரொம்பவும் இருக்குது. அந்த அழுக்க என்ன பண்ணணும்? அவங்க கிளியர் பண்ணியே ஆகணும். அத முத்து அண்ட் மீனா 2 பேரும் எப்படியாவது என்ன பண்ணுவோம்? நாங்க அந்த உண்மைகளை, அந்த பொய்கள் எல்லாத்தையுமே உடைச்சு எறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முயற்சி வீணா போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே முழுசாவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோகிணிய முழுசா மாட்டி விடுறதுக்கு தான். ஏன்னா ரோகிணி நீ பண்ற தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப 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 பெரிய தவறுகள் அப்படின்றதுனால, அது ஒரு மன்னிக்க முடியாத தவறுதான். சோ அதை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப பாட்டி அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போறாங்க அப்படின்றதுனால, இந்த மொபைலை எப்படி இந்த மொபைலோட சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, நம்ம போறதுக்கு முன்னாடியே முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேருகிட்டயும் கொடுத்து நீங்க என்ன பண்ணிருங்க அவங்க கிட்ட கொடுத்திருப்பா. இது ஒரு பொண்ணு கீழ போட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீ இத குடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒப்படைச்சிட்டு போறாங்க. சோ இப்ப நம்ம முத்து அத வாங்கி வச்சிருக்காரு. வச்சிட்டு அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா, சரி ஓகே, சீக்கிரமா குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மொபைலை எடுத்து பார்க்கறாங்க. அந்த மொபைலை பார்த்த உடனே மீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏங்க, இங்க பாருங்க, நீங்களும் இதே மாதிரி போன் தானே வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்து வேகமா வாங்கி பார்க்கிறாரு. பார்த்தவருக்கு அதைவிட பயங்கரமான அதிர்ச்சி. ஆமா, ஆமா, மீனா, இது நான் வச்சிருந்த போன் மாதிரி தான் இருக்குது. ஸ்கிராட்ச் கூட அப்படியே இருக்குதே. இது அந்த போன் தான் நினைக்கிறேன். சரி இரு, நம்ம சார்ஜ் பண்ணிட்டு பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முத்து மொபைல்ல சார்ஜ் பண்றாரு. சார்ஜ் பண்ணிட்டு பார்க்கறாங்க. அதுல ப்ரொபைல்ல முத்து அண்ட் மீனாவுடைய போட்டோ தான் வருது. சோ இப்ப இது நம்மளுடைய போன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீனா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரமா பாட்டியும் தாத்தாவையும் பார்க்கணும். பார்த்தாதான் அந்த பொண்ணு யார் அப்படின்ற உண்மை நமக்கு தெரியும். எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. யாருங்க, யார சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி நீ வா, நான் அங்க போய் சொல்றேன். வா, நேர்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அண்ட் தாத்தாவுக்கு 2 பேருக்கும் கால் பண்ணிக்கிட்டே போறாரு. அவங்க 2 பேரும் இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நீங்க அப்ப கிளம்பிராதீங்க, உடனே நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, வேகமா கிளம்பி போறாங்க. போயிட்டு அங்க போய் பாட்டிகிட்ட போட்டோவை காமிக்கிறாங்க. யார் போட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோகிணியுடைய போட்டோ தான். ரோகிணியுடைய போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணான்னு பாருங்க பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அது ரோகிணி இல்ல. அவங்க இல்ல இந்த பொண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம முத்துவுக்கு தோன்ற விஷயம், அன்னைக்கு பார்ட்டிக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த பார்ட்டியில நம்ம குடும்பத்து ஆளுங்க இருந்தாங்க. அது போக பிசினஸ் ஆளுங்க. அவங்க எல்லாம் போனை திருடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே எடுத்திருந்தாலும் எங்க அங்கேயே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப இத கண்டிப்பா அந்த பார்ல அம்மா தான் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப இத நம்ம எப்படி முழுசா கண்டுபிடிக்கிறது, நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அடுத்த கணம் இவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆமா, ஒருவேளை இவளுக்கு இந்த பார்வை அம்மாவுக்கு முழுசா சப்போர்ட் பண்றது இந்த வித்யா மட்டும்தான். அந்த வித்யா பொண்ணு ஏன் இந்த வேலைய பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வித்யாவுக்கு என்ன பண்றாரு, வித்யாவுடைய போட்டோ எடுத்து அந்த பாட்டி கிட்ட காட்டுறாரு. பாட்டி இந்த பொண்ணான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பாட்டி ஆமா, இந்த பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, முத்துவுக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம பார்லர் அம்மாவும் இந்த வித்யாவும் சேர்ந்துதான் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா வேலையுமே பார்த்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இத பெருசுபடுத்தக்கூடாது நம்ம.
ஆனா என்ன பண்ணிரணும், இந்த விஷயத்தை விடவும் கூடாது. நேரா போய் பார்லர் நம்ம கிட்ட கேக்குறோமோ இல்லையோ, ஆனா அந்த வித்யா கிட்ட எல்லாத்தையுமே கண்டிப்பா கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிரணும். ஏன்னா இதுல அவங்க 2 பேரோட சதிதான் இருக்குது அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது மீனா. சோ இத நம்ம கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேருமே யோசிச்சுறாங்க.